டைட்டில். குண்டா இருக்கமா இருக்குல்ல. இப்போ உள்ள மதராசி தெரியுதா? கேரளா ஃபுல்லு, ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் பாதி இடத்திற்கு கொஞ்சோண்டு. ஆக்சுவலி இப்போ அப்படி பார்த்தா பெங்களூருமே மதராசியில் தான் வருது போல இருக்கு. இப்போ அந்த மேப்பை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம், கவனிச்சு பார்த்தீங்களா? ஃபுல்லாக இந்த சைடு ஆந்திராவோட எட்ஜ். ஆமாம், அந்த விசாகப்பட்டினம் அந்த சைட்லாமே வருது. ஜஸ்ட்டு எவ்வளோ 45 மினிட்ஸ் கிளிப் தான், நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் படம் பாதிக்கு மேலே எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்திருக்கு அவுட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு மூவி எனக்கு அதை பற்றிலாம் ஐடியா தெரியலையா. நான் எடுக்கலை, இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் டைட்டிலே வச்சுட்டா இவ்வளோ சீன்ஸ் காட்டும் போதே தெரியுதா? இல்லை ஆனால் இந்த கிளை சிவகார்த்திகேயன் குண்டா தெரியுறாரு, இந்த கண்ணெல்லாம் சப்பியா. இந்த படத்தில் உள்ள மாதிரி இருக்குது. அது என்ன, ஒரு கிரிக்கெட் மூவியில் இருந்தார்ல, கனவா காலமா, கனா மூவியில் இருந்த கெட்டப் மாதிரி தான் இருக்குது. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் அது பேர்னா, அவர் பேர் தான் எனக்கு தெரியல. துப்பாக்கி படத்தில் வில்லனாக இருந்தார். வித்யுத் ஜம்வாலா, வித்யுத், எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லப்பா. அவர் இருக்காரு, வேலை வைக்காதப்பா. அவர் இருந்தார் இதில். ஐ திங்க் வில்லனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ், வெரி நைஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம். இந்த படத்துலேருந்து பார்ப்போம். துப்பாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓவர் பில்ட், நான் தான் சொன்னேன், எதுக்குமே ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க. அவங்களே இருக்க விடுங்களேன். ஏன் நீங்களே ஒரு பில்டப் கொடுத்துட்டு அவங்க பண்ணலன்னு உடனே அவங்கள இறக்க வேண்டியது எதுக்கு? அவருக்கு வரதான் அவர் பண்ணுறாரு, விடுங்களேன். அப்போ துப்பாக்கி ஓவரா ஹெட்ல தூக்கி வைப்பீங்க, அப்புறம் அவரோட கெப்பாசிட்டிக்கு தான் அவர் பண்ண முடியும். துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு அவ்வளோதான், கடமை வந்து விட்டது, செஞ்சே ஆகணும். யார் அந்த நேரத்தில் பாத்ரூமுக்கு வர சொன்னா? நான் அவரோட மைண்ட்ல அப்படிதான் இருக்கு. நான் எங்கடா வாங்கின வந்து திணிச்சிட்டு போயிட்டாரேடா. டைலாக் பேப்பர்ல கூட டைலாக்ல இல்ல, துப்பாக்கி பிடிங்க செய்வா அவரா கொடுத்துட்டு போயிட்டு என்ன எல்லாரும் கேட்குறாங்க. எந்த மேடைக்கு போனாலும் அவர் பண்றது பண்ணட்டும். நம்ம ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரலன்ட்டு அப்புறம் அவர் வந்துட்டு நாங்க துப்பாக்கி வீண் பண்ணிட்டாரு அது இதுன்னு எதுக்கு தேவலாம விடுங்களேன். அது விஜய் லெவலுக்கு யாரும் வர முடியாது. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். பார்ப்போம். எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியல, ஏஆர் முருகதாஸ் படம் அவர் ஸ்பைடருக்கு அப்புறமே